நடிகர் சூர்யா, ஆர்ஜே பாலாஜியுடைய காம்போவில் உருவாகி உள்ள படம் தான் கருப்பு. இந்த படத்துல த்ரிஷா நாயகியாக நடிக்க லேட்டஸ்ட் சென்சேஷனல் சாய் அபியங்கர் அவர்கள் இந்த படத்திற்கு இசையமைக்கிறாரு. தற்போது இந்த படத்துடைய வேலைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் விறுவிறுப்பாகவுமே போயிட்டு இருக்கு. ஆனா படத்துடைய ரிலீஸ் குறித்தான குழப்பம் தான் தற்போது ரசிகர்கள் மத்தியில அதிகமாக இருந்துட்டு இருக்கா. முதல்ல இந்த படம் அக்டோபர் மாதம் வெளியாகும் அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு பொங்கலுக்கு வெளியாகும் அப்படின்னு தகவல் வெளியாச்சு. தற்போது இந்த படம் பொங்கலுக்கு வெளியாவது சந்தேகம் அப்படின்னுமே சொல்லப்படுது. இவ்வாறு கருப்பு திரைப்படத்துடைய ரிலீஸ் குறித்த ஒரு குழப்பம் தொடர்ந்து கொண்டே வருது. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா தற்போது மற்றொரு தகவல் வெளியாகி பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. கருப்பு திரைப்படத்துடைய ஒட்டுமொத்த படப்பிடிப்புமே எப்போதும் முடிவடைந்து விட்டதாம். அது மட்டும் இல்லாம படத்துடைய ஃபைனல் அவுட்புட்டுமே ரெடியாகி விட்டதாம். இந்த அவுட்புட்டை தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்துள்ளதாக ஒரு தகவல் சமூக வலைதளங்கள்ல வைரலாகிட்டு இருக்கு. அதாவது ஆர்ஜே பாலாஜி அவர்கள் காமெடியனாக அவருடைய திரைப்பயணத்தை தொடர்ந்தாலுமே அடுத்தடுத்து இயக்குனராக வெற்றி பெற்றுட்டு இருக்காரு. சோ தற்போது சூர்யா அவர்களை இயக்கும் அளவிற்கு இவர் வளர்ந்திருக்காரு. அடுத்து சூர்யாவிற்கு மேல யாருன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் தான். சோ சூப்பர் ஸ்டாருக்கு 2 ஸ்டோரியை சொல்லியிருக்காரு. அதுல ஒன்றை சூப்பர் ஸ்டார் அவர்கள் சூஸ் பண்ணிருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்களை கன்வின்ஸ் பண்ண கருப்பு திரைப்படத்தையுமே அவருக்கு முழுமையாக போட்டு காட்டியிருக்காரா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோ படத்தை பார்த்துட்டு ஆர்ஜே பாலாஜியும் படக்குழுவையுமே வாழ்த்திருக்காரு. சோ இந்த தகவல் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.